திமுகவுக்கு ஒரு செக்மேட் வைக்கணும்னு யோசித்தது பாஜகவா, தாவேகாவா, இல்ல பாஜகவும் தாவேகாவும் இணைந்தா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல தாவேகா பாஜக நீங்க தனித்தனியா பிரிச்சு கேட்கறதே எனக்கு ஒரு எனக்கு ஒரு கியூரியஸா இருக்கு, சந்தேகமா இருக்குது. ஏன் இப்படி கேட்கிறாரு இவரு? கனிமொழி அவர்கள் அந்த டீ பார்ட்டில கலந்துக்கிட்டதுமே கூட இல்லாமே இருக்கக்கூடாது, அட் சேம் டைம் ரொம்ப நெருங்கியும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட் போனாங்க. ரொம்ப ரொம்ப குறைவான டைம். திமுகவை ஏன் நீங்க அழைக்கல அப்படின்ற கேள்விய கட்சிகள்லாம் இருக்காங்க. அவங்களோடும் கூட ஒரு திமுக நல்ல உறவில் இல்லையா? எப்படி என்ன நடக்குது நாடாளுமன்றத்துக்கு? பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில இருக்குதுன்னா இது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு ரெண்டு மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய தலைவரை ஒரு பிரதமர் நாற்காலில் உட்கார வைக்க வேண்டிய விஷயத்தை பகடக்காயா வைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் என்ன மனநிலையில இருக்கிறாரு, அவர் நாளைக்கு எப்படி சீட்டுக்கு கொடுப்பாரு, காங்கிரஸ் கட்சி நடத்தக்கூடிய விதத்தெல்லாம் வச்சு பார்த்தா அந்த சீட் ஷேரிங் எப்படி போகும், நாளைக்கு இவங்க சீட் ஷேரிங் சரியா தரலன்னா திருப்பி திமுக கூட வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகம். என்ன வேணாலும் பண்ணுவாங்க காங்கிரஸ் கட்சி. நான் டெல்லியில இருந்து கேள்விப்படுற வரைக்கும் வழக்கறிஞர் அணி, அப்புறம் முக்கியமான கோவில் அரங்காவலர்கள், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. எதுக்குமே தர்றது கிடையாது தாவேகா. உங்களுக்கு நீங்க வச்சிருக்கிறது 5, அதுல 2 அமைச்சர் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, நீங்க போறதா இருந்தா போங்க அப்படின்ற மனநிலையில தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துல உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை, விஜய் அவர்களை தீர்மானம் போடுறதுக்கு யாரு நெருக்கடி கொடுக்கறாங்கன்னு கேட்டா நீங்க கண்ணை மூடிட்டு உடனே சொல்லக்கூடிய ஆட்கள் காங்கிரஸ்காரர்களா தான் இருப்பாங்க. இது எல்லாமே செட் பண்றது அவங்கதான். ஏன்னா முழுக்க ஒரு பயத்துடைய எல்லையில இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. ஏன்னா பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு டெல்லியில் இருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் நிரஞ்சன். வணக்கம். டெல்லியை ஒட்டி தமிழகத்துல பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. டெல்லியில நடக்கக்கூடிய மாற்றங்கள், டெல்லியில் நிகழக்கூடிய விஷயங்கள், அது தொடர்பாக தமிழக அரசியல்ல எதிரொலிக்கக்கூடிய விஷயங்களாக பல விஷயங்கள் சமீப காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒன்று, நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இந்த டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இங்கு அந்த டீலிமிட்டேஷன் பில்லை திமுக ஆதரிக்கிறதா, பிற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும், முதலமைச்சர் அவர்கள் தலைமையில ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது, அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம்லாம் நடைபெற்றது. இதெல்லாம் இதனுடைய ஒரு முத்தாய்ப்பாக நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வு. நாடாளுமன்ற ஒவ்வொரு முறையும் அந்த முடிவுறும் பொழுது நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் தலைமையில் ஒரு டீ பார்ட்டி வழங்கப்படும். அதில் அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்வார்கள். இது சும்மா ஒரு மரபான ஒரு விஷயம். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அன்றைய அந்த குறிப்பிட்ட கூட்டத்தொடர் எப்படி நடந்துச்சு, அந்த கூட்டத்தொடரில் ஆளும் கட்சி எப்படியாக நடந்து கொண்டது, இதை பொறுத்து கட்சிகள் அந்த டீ பார்ட்டியை புறக்கணிக்கிறதும் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இந்த சமயத்துல ஏற்கனவே திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன, டீலிமிட்டேஷன் விஷயத்துல கடந்த ஏப்ரல் மாசத்துல இருந்த நிலைப்பாட்டுல திமுக இன்னும் இருக்கிறதா அப்படின்னு தாவேகா மற்ற கட்சிகள் அந்த கேள்வியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல நாடாளுமன்றத்தினுடைய முடிவுல நடைபெற்ற அந்த டீ பார்ட்டி, அதுல கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டது பிஜேபியோடு திமுக அணி சேரப் போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தாவேகா தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. தாவேகாவுடைய ஆதரவாளர்கள்லாம் சமூக வலைதளங்கள் எழுதிட்டு இருக்காங்க. அபிஷியலா யாரும் பேசல, பட் ஆதரவாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு கருத்துருவாக்கமாக மாற்றப்பட்டு வருது. நீங்க டெல்லியில பல ஆண்டுகளாக இருக்கிறீர்கள், பல கூட்டத்தொடரை கவர் பண்ணியிருக்கிறீங்க, பல டீ பார்ட்டியை கவர் பண்ணியிருக்கிறீங்க. சோ ஒரு டீ பார்ட்டி இதுல கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டது இப்படியாக விமர்சனத்துக்குள்ளாவது அப்படின்றத ஒரு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஓகே, நீங்க ஒரு நீண்ட ஒரு கேள்வியாவே கேட்டிருக்கிறீங்க. நான் போர்ஷன் ஒரு 3 போர்ஷன் 4 போர்ஷனா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். முதல் விஷயம், அந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் அப்படின்றத முதல்ல அது எதுக்கு நடத்தினாங்க அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. ஏன்னா நீங்களே சொல்றீங்க டீலிமிட்டேஷன் இந்த கூட்டத்தொடர்ல வரும் அப்படின்றது ஒரு அனுமானம் அப்படின்றது. அனுமானம் எங்க இருந்து வந்துச்சு? ஊடகங்கள்ல வந்த செய்திகள் தான். நான் பார்லிமெண்ட்டையும் பல வருஷங்களா கவர் பண்ணிருக்கிறேன்.
பாஜகவுடைய ஆக்டிவிட்டிஸையும் பல வருஷங்களா கவர் பண்ணிருக்காரு. அவங்க வந்து எப்பவுமே இந்த ஆழம் பார்ப்பாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கோடி மீடியான்னு சொல்லப்படக்கூடிய ஆதரவு ஊடகங்கள்ல அப்படியே கசி விடுவாங்க. ஒரு ஒரு மசோதா வரப்போகுது, அது எப்படி வந்து இன்ஃபர்மேஷனா வந்து வெளியே எப்படி சொல்லுவாங்க? ஒண்ணு அமைச்சர் சொல்லியிருக்கணும், இல்ல துறை சார்ந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கணும். அதுவும் பாஜக மாதிரி குடியரசுத் தலைவர் யார் வேட்பாளர் அறிவிக்க போறாங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இவருதான் புதிய தேசிய தலைவர் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் யூகங்களா கூட நம்ம பண்ண முடியாது. எனக்கு நல்ல நினைவு இருக்கு, பாஜகவுடைய மாநில தலைவரா எல்முருகன் அவர்களை அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் டெல்லியில் நாங்க பார்த்திருக்கிறோம், ஏன்னா அவர் கமிஷன்ல எல்லாம் இருந்தாருன்றதால பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு பேர் வரப்போகுதுன்றது யாராலையும் யூகிக்க கூட முடியல, ஈவன் அவருக்கே கூட தெரிஞ்சிருக்காது. தெலங்கானா மாநிலத்துடைய ஆளுநரா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நியமிச்சப்போ அவங்களுக்கே பயங்கர சர்ப்ரைஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. இவ்வளவு ரகசியங்களை கட்டி காக்கக்கூடிய பாஜக இவ்வளவு முக்கியத்துவமான ஒரு மசோதாவை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கொண்டு வர போறாங்கன்றது மட்டும் அது எப்படி ரகசியம், அது எப்படி வெளியே கசியும்? இது கசிய விடப்படும். எது வெளியே போகணும், இதன் மூலியமா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத விரும்பணும்னு பார்ப்பாங்க. அது கச்சிதமா நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. என்னன்னா, இப்ப டீலிமிட்டேஷன் அவங்க எதுக்காக கொண்டு வர போறாங்க, ஏன் கொண்டு வர போறாங்க, எப்படி கொண்டு வர போறாங்க, எப்போ கொண்டு வர போறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு வரைவு அப்படின்றத கொண்டு வந்திருக்கணும். அதாவது டிராப்ட் பில்லு வந்து கொடுத்துதான். இதுக்கு முன்னாடி திமுக தலைவரா முதல்வர் இருந்தப்போ எம்.கே. ஸ்டாலின் இருந்தப்போ எரிச்சாங்க அப்படிங்களா, அது வந்து டிராப்ட் காப்பி. அதாவது இப்படி எல்லாம் தான் நாங்க தொகுதி மறுவரையறைய பண்ண போறோம் அப்படின்ற அந்த டிராப்ட், அது தோற்கடிக்கப்பட்டுச்சு. அது முடிஞ்சு போன சாப்டர். இப்ப புதுசா இவங்க ஒரு மசோதாவை கொண்டு வர போறாங்கன்னா அந்த மசோதாவில் என்ன இருக்கும், ஒருவேளை எதிர்கட்சிகள் சொல்லி இருக்கக்கூடிய திருத்தங்கள் எல்லாம் மாத்துறாங்களா, இது எதுவுமே நமக்கு தெரியாது. எதுவுமே தெரியாம ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி பாஜகவுக்கு சாதகமான, இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, டீலிமிட்டேஷன் நாங்க என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் ஒண்ணுமே தெரியாம கண்மூடித்தனமா எதிர்க்கிறாங்க, இதை வைத்து இவங்க அரசியல் பண்றாங்க அப்படின்ற வரைக்கும் இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, இதுல சிறப்பு கூட்டத்தொடர்லாம் நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இது எல்லாமே கசி விடப்பட்டது. இதுக்கு எப்படி எதிர்வினை வருது அப்படின்னு தவறான ஒரு எதிர்வினையை தமிழ்நாட்டுல இருந்து ஆட்சி இருக்கிறாங்க. காவிரி மேகதாது விவகாரம் சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு கேக்குறாங்க. உயிர் நாடி பிரச்சனை கர்நாடகா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல நம்ம தான் சட்டமன்றத்துலதான் மசோதாவை இதுவாவே தீர்மானமாவே கொண்டு வரோம்ல, அதுக்கு எதுக்கு அப்படின்னு. அதேதான் தொகுதி மறுவரையறைக்கும் நீங்க தான் மசோதாவை கொண்டு வந்து அங்கதான் பேசுறீங்களே, அப்புறம் எதுக்கு அதுக்கு மட்டும் இது என்னன்னா, திமுக இந்த விஷயத்துல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ ஒருவேளை இப்ப இந்த தீர்மானத்தை திமுக எதிர்த்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க இது ஒண்ணுமே இல்லாம இருக்குது. இப்ப அதிமுகவுடைய ஸ்டாண்டை திமுக ஆக்சுவலா அதுதான் எடுத்திருக்கணும். ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்த வச்சு நம்மளா ஒரு கற்பனையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து, இப்போ ஒருவேளை இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம இவங்க கேக்குறாங்க, தாவேகா முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி இருக்குது. 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்படி நடத்தணும், எண்ணிக்கையெல்லாம் அதிகரிக்க கூடாது. இது எல்லாமே பாஜக கொண்டு வர, ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலா கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மசோதால, அப்ப இவங்க எதிர்த்தது வீணா போயிடல. ஒரு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானம் அப்படின்றது வந்து அதுக்கான அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நாடாளுமன்றத்துக்கு போகும், நீதிமன்றங்களுக்கு போகும். அது வந்து அந்த மாநிலத்துடைய ஒருமித்த குரலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்துக்கும் தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருக்க முடியாது. அது வந்து தங்க முட்டை மாதிரி, அதை வந்து பாதுகாத்து வச்சு தேவைப்படும் பொழுது மட்டுமே அந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும். சும்மா இப்படி பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா, இப்போ பாஜக இதை வைத்து பாருங்க, எதுவுமே நடக்கல, அரசியல் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகணும். திமுக கரெக்டா கணிச்சு, ஓகே நம்ம இதை பண்ணா இவன் இதை வச்சு செக்மேட் வைக்கணும்னு நினைக்கிறான், நம்ம சுதாரிச்சுக்குவோம் அப்படின்னு நாங்க தீர்மானத்தை ஆதரிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது. இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி எழுது, இந்த தீர்மானத்தை கொண்டு திமுகவுக்கு ஒரு செக்மேட் வைக்கணும்னு யோசித்தது பாஜகவா தாவேகாவா, இல்ல பாஜகவும் தாவேகாவும் இணைந்தா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல தாவேகா பாஜக நீங்க தனித்தனியா பிரிச்சு கேட்கறதே எனக்கு ஒரு கியூரியஸா இருக்கு, சந்தேகமா இருக்குது. ஏன் இப்படி கேட்கிறாரு இவர் அப்படி? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் இவங்க செய்யணும் அப்படின்ற விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அரசு வந்தே மாதரம் பாடல் விவகாரம் எடுத்துக்கோங்களேன், அவங்க அரசு தெளிவா சொல்லிட்டாங்க, மாநில பாடல்கள் முதல்ல பாடப்படட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்ப அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து, இப்போ ஒருவேளை இப்ப அடுத்த கவர்னர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில தமிழ்நாட்டுல இப்ப எந்த பாடல் முன்னாடி பாடப்பட போகுது, இப்ப பாடப்படாம போனா அதுக்கு இவங்க என்ன எதிர்வினை ஆற்ற போறாங்க
ஆளுநர் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல, மதுரை ஆகட்டும், பல இடங்கள்ல அவர் போய் ஆய்வு பண்றது, அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுறது எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்படி ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியே இவங்க வெளியே காட்ட மாட்டேன்றாங்க. துணைவேந்தர்கள் நியமனம் விவகாரத்துல அந்த செலக்ஷன் கமிட்டியில பெரிய மாற்றம் அப்படின்றது மேற்கொள்ளப்படும். இது எல்லாம் ரொம்ப நாளா பாஜக இது என்ன சிக்கல்னா, வந்த 3 மாசத்துல இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்குது. இனி போக போக பாஜக விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ ஒரு திமுக மேல காட்டக்கூடிய அந்த அக்ரெசிவ பாஜக மேல அவங்க காட்டணும். இப்போ சட்டமன்றத்துல எடுத்துக்கோங்களேன், கடந்த 5 ஆண்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு அதிமுக ஆட்சி காலம்னு வந்துச்சு. அதிமுக ஆட்சி காலத்திலையும் கடன் தொகை அப்படியே 100% அதிகமாயிருச்சு. திமுக ஆட்சியிலையும் அதிகமாயிருந்துச்சு. அப்போ நீங்க திட்டணும் அப்படின்னா இவங்க 2 பேருமே உங்களுக்கு எதிரிகள் தானே. அப்ப ஏன் அதிமுகவை மட்டும் எதுவுமே சொல்லாம திமுகவை மட்டும், திமுகவையும் திட்டுங்க, அவங்க நிறைய தவறு பண்ணிருக்காங்க, தாராளமா திட்டுங்க, நாம இப்ப யாரும் எதுவும் சொல்ல, அது ஈக்குவலா அதிமுகவும் பண்ணிருக்கணும், அவங்களையும் பண்ணுங்க, அவங்களையும் திட்டுங்க, கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவையும் திட்டுங்க. இது எதுவுமே பண்ணாம இவங்க மீண்டும் மீண்டும் திமுகவை ஏதாவது ஒரு வகையில கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்களும் கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன விட்டு கொடுத்து போறது மாதிரியான. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசியல் வியூகமாகவே தொடக்கத்திலிருந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஏன்னா எங்களுடைய எதிரி அப்படின்றது திமுகன்னு கட்டமைக்கணும், அதிமுக எங்களுக்கு ஒரு எதிரியே கிடையாது, அவங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி கட்டமைக்கணும். அதன் அடிப்படையில தான் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியமான அடிப்படையான கேள்வி, இப்போ திமுக தனிமைப்படுத்தப்பட வேண்டும், அந்த தனிமைப்படுத்தலின் தொடர்ச்சியாக திமுக வேற வழி இல்லாம பாஜக பக்கம் போக வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டம் அப்படின்றதே இன்னைக்கு பாஜக கிட்ட இருக்கா? அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இன்னைக்கு தாவேகா உட்பட அவங்களுக்கு தோதுவாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இன்னைக்கு பாஜக பயன்படுத்துதா? பாஜகவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருந்து அவங்க பார்க்கக்கூடிய பார்வை எதிரிகளுடைய எண்ணிக்கை குறையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 15 வருடம் ஒரு ஆட்சி, இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி, இப்ப இந்த ஜென்சி போராட்டங்களுக்கு அப்புறம் எல்லாம் ஆட்டம் கண்டிருக்கிறாங்க. பாஜக கண் கூட பார்க்க முடியுது. என்னன்னா அவங்க ஒரு துளி கூட காங்கிரஸை ஒரு எதிரியாக பார்க்கல. காங்கிரஸ் அல்லாத மற்ற எல்லா கட்சிகளுமே அவங்க தங்களுக்கான ஒரு இவங்கதான் நமக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய கட்சிகள் வரிசையில திமுக முன்னணியில இருக்கிறாங்க. இப்ப திமுகவுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா மாநிலத்துல தாவேகா எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, காங்கிரஸ் கூட்டணியில இல்ல, தேசிய அளவில் ஒரு கவனம் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றத அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் தமிழ்நாட்டுல அவங்க உயிர்ப்பா இருக்கக்கூடிய விஷயம். ஆனா அந்த எதிர்ப்பு பாஜகவுக்கு ஒரு நெருடலாவே இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க சிரோன்மணி அகாலிதளம் பாத்துக்கோங்களேன், 25 வருஷம் கூட்டணியில இருந்தாங்க, திடீர்னு கூட்டணி உடஞ்சு போச்சு, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட்டணி இல்லாம இருந்தாங்க, இந்த இப்போ சேர்ந்துட்டாங்க. பஞ்சாப் மாநிலத்துல நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. மகாராஷ்டிராவில பாதல் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போன் பண்ணி, நல்லா இருக்கீங்களா பாதல், ஒன்னும் பிரச்சனை, இதுக்கு முன்னாடி அவர் அவ்வளவு அலக்களிக்கப்பட்டார் 5 வருஷத்துல, சிறைக்கெல்லாம் கூட போனாங்க இருக்கு. இப்போ திடீர்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு ஒரு அக்கறை போன் பண்ணி நலம் விசாரிக்க, அவங்க ஐயோ பிரைம் மினிஸ்டரே எங்களுக்கு கூப்பிட்டாங்க, எங்க மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு ஏன்னு சிரோன்மணி அகாலிதளத்துடைய தலைவர்கள் இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, பாஜகவுக்கு எந்த நேரத்துல எதிரியை பக்கத்துல எல்லாருமே அவங்க எதிரியா தான் பார்ப்பாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப கூட்டணிலே இருக்கிறாங்க, அதிமுக அவங்க என்ன நட்பு சக்தியாவ பார்த்தாங்க, அவங்க என்னைக்குமே அவங்கள ஒரு த்ரெட்டனா தான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா எந்த டிஸ்டன்ஸ்ல அவங்களை வச்சு பார்க்கணும், எப்போ அவங்களோட உறவு வைக்கணும், எப்போ அவங்களோட நெருக்கமா போகணும் அப்படின்றது பாஜகவுக்கு தெளிவா தெரியும். இப்போ திமுக என்ன பண்றாங்கன்னா, இந்த அதீத நெருக்கம் இருக்குல்ல, அதை உடனடியா டிஸ்பேட்ச் பண்ணவும் இல்லை, அதை வெட்டி எடுத்துட்டு போகவும் முடியல, தேவைப்படுது. ஏன்னா இப்ப காங்கிரஸை அட்டாக் பண்றாங்க அப்படின்னும் பொழுது திமுக காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்தை இனி தீவிரமா எடுத்து, ஏன்னா அவங்களுடைய தொண்டர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டிய கட்டாயமும் தேவையும் திமுகவுக்கு இருக்கு. எல்லாருமே சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே எதிரியா இருக்கும் பொழுது யாருடைய எதிரித்தன்மை சற்று குறைவா இருக்கு அப்படின்றது பாக்குறாங்க. அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. ஏன்னா நேத்து கனிமொழி அவர்கள் அந்த டீ பார்ட்டில கலந்துகிட்டதுமே கூட இல்லாமே இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப நெருங்கியும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட் போனாங்க. ரொம்ப ரொம்ப குறைவான டைம், ரொம்ப ஷார்ட் டைம், எனக்கு தெரிஞ்சு அவங்க டீ கூட குடிக்கல, ஜஸ்ட் போகணுன்றதுக்காக போயிட்டு இமீடியட்டா கிளம்பி வெளியே வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 நிமிடங்கள் அவங்க அதுக்குள்ள இருந்திருந்தாங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயமா தான் இருந்திருக்கும். இமீடியட்டா அவங்க கிளம்பிட்டாங்க. மரியாதைக்காக நாங்களும் மரியாதைக்காக நாங்க முதல்ல இருந்த மாதிரி உங்ககிட்ட ரொம்ப பெரிய எதிர்ப்பெல்லாம் உங்ககிட்ட கிடையாது, நீங்க எங்களுக்கு எதிரி தான்,
ஆனா ரத்தமும் சதையுமா குத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிரிகள் கிடையாது. நீங்க அங்க இருங்க, நாங்க இங்க இருக்கிறோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற இடத்துக்கு திமுக வந்திருக்கிறாங்க அப்படின்றத கண்கூடா பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுடைய நாடாளுமன்ற செயல்பாடுகளாகட்டும், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்ட ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கிறதாகட்டும், இது எல்லாத்தையுமே கண்கூடா பார்க்க முடியுது. திமுக நாடாளுமன்றத்துல அது வெளிப்படையாக தெரிகிறதா? நான் கேட்கிறது காங்கிரஸ். ஓகே, காங்கிரஸ் முதுகில் குத்தி விட்டது, இதுதான் திமுகவுடைய கருத்து. மற்ற கட்சிகள், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் திமுகவுக்கு என்ன செய்தது? திமுகவோடு அவர்கள் இன்னைக்கு இந்தியா கூட்டணி அந்த கூட்டம் நடந்த போது திமுக ஏன் வரவில்லை அப்படின்னு கேள்வி எழுப்பிய கட்சிகள்லாம் அதுல இருக்கிறாங்க. திமுகவை ஏன் நீங்க அழைக்கல அப்படின்ற கேள்வி எழுப்பிய கட்சிகள்லாம் இருக்காங்க. அவங்களோடும் கூட ஒரு திமுக நல்ல உறவில் இல்லையா? எப்படி, என்ன நடக்குது நாடாளுமன்றத்துக்குள்ள? நீங்க இது இப்ப நடக்கக்கூடிய எல்லா சினாரியோவுமே இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துல உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. இப்ப விஜய் அவர்களை தீர்மானம் போடுறதுக்கு யாரு நெருக்கடி கொடுக்கறாங்கன்னு கேட்டா நீங்க கண்ணை மூடிட்டு உடனே சொல்லக்கூடிய ஆட்கள் காங்கிரஸ்காரர்களா தான் இருப்பாங்க. இது எல்லாமே செட் பண்றது அவங்கதான். ஏன்னா முழுக்க ஒரு பயத்துடைய எல்லையில இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. ஏன்னா நீங்க எந்த மாநிலத்திலுமே சரியா இல்லை அவங்களுக்கு. இப்ப பஞ்சாப் மாநிலம் கைவிட்டு போகுது. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இல்லாத ஒரு கட்சி. இப்போ டெல்லி எடுத்துக்கோங்களேன், எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி தோக்கதான் போறாங்க, கேவலமா தோக்கதான் போறாங்க, டெபாசிட் கூட வாங்காம தோக்கதான் போறாங்க. நீங்க உங்களுடைய இலக்கு என்ன? குறைந்தபட்சம் பாஜகவை வெற்றி பெற விடாம தடுக்கணும் அப்படின்றதுக்காகவாத நீங்க ஒர்க் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கூட கட்சி இந்தியா கூட்டணியில ஆம் ஆத்மி இருக்கிறாங்க. என்ன பண்ணாலும் அவன் ஜெயிக்கதான், அவன் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கதான் போறான். நீங்க ஒண்ணுமே பண்ண போறதில்ல, டெபாசிட் கூட வாங்க போறதில்ல. குறைந்தபட்சம் அவனுக்கு உதவியாவது பண்ணலாம்ல. நீங்க 70 தொகுதிகள்ல போட்டிட்டு 65 தொகுதிகள்ல டெபாசிட் இழக்கிறதுக்கும், நீங்க அவங்க கொடுக்கக்கூடிய 5 தொகுதிகள்ல போட்டிட்டு 2 தொகுதிகளை ஜெயிக்கிறதுன்றது கௌரவமா இருக்கும்ல. இது என்னன்னா, நீங்க மீண்டும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். என்னோட எல்லா வீடியோஸ்லயும் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவோட உண்மையாலுமே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி. பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில இருக்குதுன்னா காங்கிரஸ் கட்சி தான். இதை பார்க்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கு பயங்கர கோபம் வரும். இது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிவசேனா இவ்வளவு துண்டா போய் இவ்வளவு சிக்கல் இருக்குது. என்ன பண்ணீங்க மகாராஷ்டிரால? நீங்க அடுத்த இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியா வரணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்கணும்னு கனவு காண்றீங்க. இந்த கனவுகளுக்கு நீங்க என்ன எடுத்துட்டு போறீங்க? அதுக்கு என்ன நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க? இப்ப பஞ்சாப் மாநிலத்தை எடுத்துக்கோங்களேன், ஆம் ஆத்மி ஆட்சியில இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி மேல அவ்வளவு புழுதி வாரி தூறுறது காங்கிரஸ் கட்சி தான். இப்ப காங்கிரஸ் கட்சி அங்க ஜெயிக்கவா போறாங்க? அங்க இருக்கக்கூடிய சன்னி அவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவருக்கும் அவ்வளவு பிரச்சனை. நான் டெல்லியில இருந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தலைவலியா இருக்குது. அந்த ஸ்டேட்டோட காங்கிரஸ் கட்சியோட பாலிடிக்ஸ ஃபாலோ பண்றது அப்படிப்பட்ட தலைவலியா இருக்கு. டெய்லி பிரஷர் மாத்திரை போடுற அளவுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா கைக்குள்ள இருக்கக்கூடிய வெற்றி இவங்களாதான். இப்ப என்ன ஆக போகுது? இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, பாஜக சிரோன்மணி அகாலி தளம் மீண்டும் கூட்டணி அமைக்க போறாங்க. கூட்டணி அமைச்சு அவங்க ஜெயிக்க போறாங்க. ஏன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவும் சிரோன்மணி அகாலி தளமும் கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த நம்பர்ஸ், அவங்களோட வாக்கு வங்கியோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை 30% மேல இருக்கு. ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி 24% தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சி அதுக்கும் கீழே தான் இருக்கிறாங்க. இப்போ ஆம் ஆத்மி கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, சரிப்பா நம்ம கூட்டணி வச்சு இது பண்ணுவோம், எனக்கு நீ கொடுக்குற சீட்டை கொடு, நம்ம பண்ணுவோம் அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை. ஜெயிக்கவே ஜெயிக்காத இடத்துல நான் முதல்வரா நீ முதல்வரான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு கட்சிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? இப்ப ஆப்வியஸ்லி ஜெயிக்க போறது இவங்கதான் ஜெயிக்க போறாங்க. பீகார் மாநிலத்தில் எடுத்துக்கோங்க, நிதிஷ்குமார் நீங்க பதவி விட்டு இறங்குங்கன்னு சொல்றாங்க பாஜக, அவர் இறங்கி வராரு. துணை முதல்வர் வேணும்னு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவு நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட். கடைசி வரைக்கும் தேஜஸ்வி யாதவ முதல்வர் முகமா அறிவிக்கிறதுக்கு அவ்வளவு தயக்கம் காட்டினாங்க காங்கிரஸ். இப்ப என்னாச்சு? பீகார் மாநிலத்தில் கூட இருக்கிற கூட்டணி கட்சியை தோக்கடிச்சது யாரு? நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க சார். கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி வரவே இல்லையே. அவர் கடைசியா 2 நாள் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல மட்டும் பிரச்சாரம் பண்ணிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிட்டார். பிரியங்கா காந்தி வரல, சோனியா காந்தி வரல, எந்த தலைவர்களும் வரல. ஏன்னா அவங்களுக்கு திமுக தோக்கணும்ன்றத நினைச்சது காங்கிரஸ் தான். கூட்டணியில் இருந்துகிட்டே அதை பண்றாங்க. இப்ப வெளியிருந்து பண்றாங்கன்னா அது வேற. கூட்டணியில் நீங்க எல்லா மாநிலத்திலும் இதேதான் கதை. ராஜஸ்தான் மாநிலத்துல பாஜகவை ஜெயிக்க விடுறது யாரு? காங்கிரஸ் கட்சி தானே. மத்திய பிரதேசத்துல
இப்ப நீங்க இது எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா யாரு பாஜகவுடைய எதிரி? இந்த மற்ற கட்சிகள் தான் எதிரிகள். கூட இருந்து அத்தனை உதவியும் செய்யக்கூடிய கட்சியா காங்கிரஸ் கட்சி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சோ இப்போ இந்த பயம் இருக்குல்ல, இதுதான் இப்போ கனிமொழி அவர்கள் போய் பார்த்தது. ஓகே, இவங்க ஒரு வேளை கூட்டணி அப்படி இப்படின்னு வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, இன்னும் இவங்களை காலி பண்ணணும், சோ இப்பவே வந்து ஆரம்பிச்சு வச்சிருவோம். அந்த கூட்டணி அப்படின்றது அமையக்கூடாதுன்னு விரும்புறது காங்கிரஸ் கட்சியா தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு வேக வேகமா ஒரு திமுக பாஜக பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் விரும்பினா அவர்களை இப்படியாக தனிமைப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யாது, அப்படித்தானே? உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா அணுகணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா, இப்போ நாங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்தியா கூட்டணியில திமுக இருக்கிறது. மாநிலத்துல ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த அரசியல் மாற்றத்துல எங்களுடைய கட்சி சாதகமாக எங்க கட்சியுடைய வளர்ச்சியினுடைய நோக்கம், அதன் அடிப்படையில நாங்க தாவேகாவோட கூட்டணியில இணைகிறோம் அப்படின்னு யோசிச்சு திமுகவையும் தனிமையில விட்டு விடாமல் தேசிய அளவுல வந்து இருக்கக்கூடிய அரசியலை மனதில் வைத்து காங்கிரஸ் செயல்பட்டு இருந்தால் திமுகவை இப்படி அம்போன்னு விட்டுருக்காதுல்ல. திமுகவை ஏதோ ஒரு வகையில தன்னோட ஃபோல்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு, இந்தியா கூட்டணிக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இறங்கி வந்து ராகுல் காந்தி இல்ல காங்கிரஸினுடைய தலைமை பொறுப்புல இருக்கவங்க வேலை செஞ்சிருக்கணும் தானே. இப்படி செய்யாமல் இந்த விஷயத்தை செய்யாம, ஆனா திமுக தனியா தான் நிக்கணும், இன்னொரு கூட்டணிக்கு போயிடக்கூடாது, அப்படி போயினா நம்மளுக்கு பிரச்சனை, ஆனா நானும் உன்னை வந்து சரியா அணுக மாட்டேன், அரசியல் பூர்வமா உன்னை வந்து என்னுடைய கூட்டாளின்னு பார்க்க மாட்டேன் அப்படின்ற போது இது என்ன பார்வை? இது ஒரு குழப்பமான பார்வையா இருக்குல்ல. அப்படி இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்கன்னா தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருவாங்களே. அவங்க எலெக்ஷன்ஸ்ல காங்கிரஸ் ஜெயிக்கணும்ன்றதுக்காக வேலை செய்யறாங்களா? நான் தான் தெளிவா சொல்றேனே, அவங்களுக்கு தேவை பாஜக ஜெயிக்கணும். நான் இவ்வளவு உதாரணங்கள் அதுக்குதான் சொன்னேன். இது எல்லாத்தையும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருமே. அவங்களுக்கு எப்படியோ தோத்துதுன்னு போகணும். இல்ல சார், நீங்க நான் இவ்வளவு நேரம் அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 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 பிரசிடென்டல் எலெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லா ஒண்ணு இல்ல, ஒமர் அப்துல்லாவுடைய தந்தையான ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வரை இந்த முகமா குடியரசுத் தலைவர் முகமா நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. உங்களை நம்பிலாம் நான் வரவே மாட்டேன்னு ஆளை விடுங்கன்னு அவர் ஓடி போயிட்டாரு. சரத்பவார்கிட்ட கேக்குறாங்க. இன்னைக்கு சரத்பவார் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு? பாஜகவுடனான பேச்சு. ஏன்னா இவங்க ஒரு சின்ன உதவியை கூட கூட்டணி கட்சிகள் யாருக்குமே பண்ணாம இருக்கிறாங்க. உள்ள ஒரு பெரிய சிக்கல் இருக்கா, சரி இறங்கி போய் நம்ம வந்து வேலையை பார்த்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமும் இல்லை. இப்ப என்னன்னா, இப்ப திமுக இவங்க கூட போறாங்க அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இதை காட்டுறதன் மூலியமா என்ன ஆகும் பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்னைக்கு வேணாலும் நாங்க வந்து எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை மாற்றுவோம். நாங்க இப்போதைக்கு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுன்றக்காக தான் நாங்க ஆதரவு கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் திமுகவை அவங்க பெரிய அளவுல விமர்சிக்கிறதோ எதுவுமே பண்ணல. இப்ப இந்த வாய்ப்பு அப்படின்றத சும்மா யூகத்தின் அடிப்படையில் அடிச்சு விடுறது தானே. ஒரு தேநீர் விருந்துல கனிமொழி அவர்கள் கலந்துக்கிட்டாங்கன்றதுனால மட்டுமே கூட்டணி உறுதியாகும் அப்படின்னா, நேத்துக்கு மாநிலங்களவை முடிஞ்சதுக்கு அப்புறமா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே மாதிரியான ஒரு தேநீர் விருந்து கொடுத்திருக்கிறாரு. அந்த தேநீர் விருந்துல சோனியா காந்தி அம்மா கலந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா பாஜக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிருச்சு. கரெக்ட். ஃபர்ஸ்ட் விஷயம். போன டிசம்பர் 2025 குளிர்கால கூட்டத்தொடர் முடிஞ்ச இறுதி நாள்ல தேநீர் விருந்து நடந்தது. பிரியங்கா காந்தி எனக்கு தெரிஞ்சு திமுக அந்த இதுல கலந்துக்கல, ஆனா பிரியங்கா காந்தி போய் கலந்துக்கிட்டாங்க. பிரியங்கா காந்திக்கு அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் உட்காந்து சிரிச்சு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் கூட ட்வீட் பண்ணியிருந்தேன். அப்படின்னா லாஸ்ட் டிசம்பர் 2025 இருந்து இந்தியா கூட்டணி கூட இல்லாம பாஜக கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஓகே, புரிஞ்சுக்கலாம். அதுக்கும் முன்னாடி 2024 இதே மாதிரியான மழைக்கால கூட்டத்தொடர் முடிஞ்ச அந்த அன்னைக்கு, எனக்கு தெரிஞ்ச நினைவு சரியா இருக்குன்னா தேதி ஆகஸ்ட் 9 நினைக்கிறேன். அந்த அன்னைக்கு இதே மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு 2 சேர் தள்ளி ராகுல் காந்தி உட்கார்ந்துருக்காரு. அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா 2024 ஜூலைல இருந்து ஆகஸ்ட்ல இருந்து ராகுல் காந்தி பாஜக கூட்டணியில இருக்கிறாரு, காங்கிரஸ் பாஜக கூட்டணியில இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கலாம் தானே? நீங்க அதுக்கும் முன்னாடி இப்படிதான் சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியும். போன வாரம் டெல்லியில தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய முகமா இருக்கக்கூடிய சுப்ரியா சுலே அவர்களுடைய இல்ல திருமணம் அப்படின்றது நடக்குது. அதுல அமித்ஷா அவர்கள் கலந்துகிட்டாரு, மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, ராகுல் காந்தி கலந்துக்கிட்டாங்க. அவ்வளவு அந்யூன்யமான ஒரு சந்திப்பு. அப்படி ஒரு இது அரசியல் நாகரிகம், நான் இல்லைன்னு சொல்லல.
ஒரு தேநீர் விருந்துல கலந்துகிட்டதன் மூலியமா ஒரு கூட்டணி உறுதியாகும்னு தாவேகாவும் காங்கிரஸ் கட்சியும் சொல்லுவார்களே. ஆனால் அப்ப இந்த கல்யாண நிகழ்ச்சியில இவங்க எல்லாம் ஒன்னா கலந்துட்டு சிரிச்சு பேசினதன் மூலியமா உறுதியாயிருச்சு, கூட்டணி உறுதியாயிருச்சு. பஞ்சாப் மாநிலத்துல எப்பா எனக்கு சிரோன்மணி அகாலிகளெல்லாம் ஜெயிக்க வேணாம், நீங்க ஜெயிங்க, நான் உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்றேன்னு காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்ல இருந்துதான் நாம பதில் திமுக பாஜகவுடைய அந்த தீவிர எதிர்ப்பு தன்மையை சற்று குறைச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் நடத்துறது அது நடந்திருக்கு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு மூவா திமுக பாக்குது. அப்படிப்பட்ட ஒரு மூவ்ல இருக்குது ஆப்வியஸ்லி. ஏன்னா உங்களுக்கு வழக்குகள் அப்படின்றத தாவேகா தரப்புல இருந்து திமுகவுக்கு எந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய இடி, சிபிஐ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் நடக்கும். அப்போ அந்த அரசியல்ல ஓரளவுக்கான அந்த பேலன்சிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இது எல்லாத்தையும் விடுங்க சார். 2G வழக்குல இல்ல மற்ற காங்கிரஸ் காலத்துல பாஜக காலகட்டத்துல காங்கிரஸ் மீது போடப்பட்ட ஊழல் வழக்குகள் எல்லாமே நிலுவையில தான் இருக்கு இன்னமும். உதாரணத்துக்கு 2G வழக்கு டெல்லி ஹைகோர்ட்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வருஷமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 130 வாய்தாக்கு மேல போயிருக்கும். அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குது. உண்மையாலுமே இந்த 2G வழக்கு பெரிய இதுவா வருதுன்னா அடிவாங்க போறது 2 பேரும் தான். டிஎம்கேவும் அடி வாங்குவாங்க, காங்கிரஸ் கட்சியும் அடி வாங்குவாங்க. அப்ப அதை ஏன் பண்ணாம இருக்கிறாங்க? அப்ப பாஜக திமுக கூடயும் காங்கிரஸ் கட்சி கூடயும் கூட்டணி. நீங்க இந்த மாதிரியான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம பார்த்தோம்னா இது ரொம்ப குழப்பமா இருக்கும். வெளியிருந்து பாக்குறப்பதான் அரசியல் கட்சிகள் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி மாதிரியான பாவனை எல்லாம் காட்டிக்குவாங்க. ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இப்ப தாவேகா எதுக்கு அதிமுகவை விமர்சிக்காம இருக்கிறாங்க? ஏன்னா அதிமுகவுல அதெல்லாம் ஒரு கட்சியான்னு கேக்குறாங்க. அந்த கட்சியில இருந்து வரக்கூடியவங்களை ஏன் சேர்த்துக்கிறாங்க? திமுக ஊழல் பண்ணுச்சு அப்படின்னா திமுக ஊழல் பண்ணப்போ கூட்டணியில் இருந்த அத்தனையும் காங்கிரஸ் கட்சி, மத்தியில நடந்த ஊழல் தான் அது. அப்படின்னா அந்த ஊழல் கட்சியை நீங்க எதுக்காக கூட சேர்த்து வச்சிருக்கிறீங்க? இது எல்லாமே நம்ம எழுப்ப வேண்டிய கேள்விகளா தானே இருக்குது. அப்ப நீங்க இந்த சின்ன சின்ன நிகழ்வுகளை வச்சு இப்படி முடிச்சு போட்டீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு முடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். இது முடியாத இதுவா இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும், காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்துல சற்று அந்த வீரியத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தி இருக்காங்க திமுக. அதை மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2 தினங்களுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷயத்த சொல்றாரு. தென் மாநிலங்கள்ல இருந்து ஒரு பிரதமர் உருவாக வேண்டும் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ஆவலை வெளிப்படுத்துறாரு. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ராஜேஷ் அவர்களிடம் கேள்வி எழுப்பும் பொழுது அவர் அதுல உறுதியாக இருக்கிறார். எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர், அவர் தான் பிரதமர் அப்படின்ற மாதிரி. சோ காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் சட்டமன்றத்திலே இப்படி வெளிப்படையாக அதாவது அவர் குறிப்பிட்டு கூறுவது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை குறிப்பிட்டு தான் சொல்றாருன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அதை எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியாவுல பாஜக காங்கிரஸ் அல்லாத பிரதமர்கள் அமைந்த சமயங்கள் எல்லாத்திலையுமே 3வது அணி எப்பெல்லாம் வலுவா அமைஞ்சாங்களோ அப்பதான் இந்த காங்கிரஸ் பாஜக நேரடியாக இல்லாத நபர்கள் போய் அந்த அரியணையில உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது, அதான் மாற்று கட்சியை சேர்ந்தவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம தேவகவுடாவாகட்டும் பல உதாரணங்களை நம்மளால அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்ல முடியும். இந்த சம்பவம் நடக்கணும் அப்படின்னா 3வது அணி ஸ்ட்ராங்கா வரணும். அப்படின்னா தாவேகா 3வது அணி அமைக்கக்கூடிய விஷயத்துல தீவிரமா இருக்கிறாங்க. சரி, நீங்க ஒரு துரோகம் பண்றீங்கன்னா உங்களுக்கு பதில் அந்த துரோகம் என்னைக்கா இருந்தாலும் கிடைக்கும். அதே வகையில தான் தாவேகா இப்போ நீங்க முக்கியமான போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் டெல்லியில இருந்து கேள்விப்படுற வரைக்கும் வழக்கறிஞர் அணி, அப்புறம் முக்கியமான கோவில் அரங்காவலர்கள், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. எதுக்குமே தர்றது கிடையாது தாவேகா. உங்களுக்கு நீங்க வச்சிருக்கிறது 5, அதுல 2 அமைச்சர் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, நீங்க போறதா இருந்தா போங்க அப்படின்ற மனநிலையில தான் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு தான் அதான் சொல்றேன்ல, ஒரு 2 மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய தலைவரை ஒரு பிரதமர் நாற்காலியில் உட்கார வைக்க வேண்டிய விஷயத்தை பகடக்காயா வைக்கிறாங்கன்னா அது காங்கிரஸ் கட்சியால மட்டும்தான் முடியும். 2 அமைச்சர் வச்சுக்கிட்டு
இதை கட் பண்ணணும் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்ப 3வது அணியை நோக்கி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா போய்கிட்டே இருக்குது. ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணி கூட கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல ஒருவேளை சமாஜ்வாதி தோத்துருச்சு அப்படின்னா இந்தியா கூட்டணியை ஊத்தி மூடிவிட வேண்டியதுதான் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஜெயிச்சிருந்தாங்கனாலும் இந்தியா கூட்டணியில நம்ம இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க அவங்களுக்கு ஆப்ஷன் கட்சியும் கிடையாது, ஆட்சியும் கிடையாது. அவங்க இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அவ்வளவுதான் சிச்சுவேஷன். நீங்க பிரசாந்த் கிஷோரை ஜெயிக்கிறதன் மூலியமா 3வது அணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இப்ப விஜய் அவர்கள் என்ன மனநிலையில இருக்கிறாரு, அவர் நாளைக்கு எப்படி சீட்டுக்கு கொடுப்பாரு, காங்கிரஸ் கட்சி நடத்தக்கூடிய விதத்தெல்லாம் வச்சு பார்த்தா அந்த ஷீட் ஷேரிங் எப்படி போகும், நாளைக்கு இவங்க ஷீட் ஷேரிங் சரியா தரலன்னா திருப்பி திமுக கூட வர்றதுக்கான வாய்ப்பும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க காங்கிரஸ் கட்சி. இது நம்ம மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கட்சியை மட்டுமே குறிவைக்க அவங்க பண்றதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த 3வது அணி அப்படின்றது ஒண்ணு அமையும் பட்சத்துல நிச்சயமா தென் மாநிலங்கள்ல இருந்து குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து பிரதமர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கி வராங்க தாவேகா அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை காங்கிரஸ் கட்சியை கூட்டணியிலிருந்து கலட்டி விட வேண்டியதுதான். அப்ப நாடாளுமன்றம் நெருங்கும் பொழுது தமிழ்நாட்டுல மீண்டும் ஒரு கூட்டணி மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதைத்தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இல்லாட்டி எப்படி வரும்? தென் மாநிலங்களிலிருந்து வரணும்னா ராகுல் காந்தி தென் மாநிலத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் எலெக்ஷன்ஸ் கேம்பெயினுக்கே தமிழ்நாட்டுக்கு வராதவர். அவர் எப்படி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு நம்ம எடுத்துக்க முடியும்? இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வரணும், விஜய் அவர்கள் வரணும் அப்படின்னா விஜய் வர்சஸ் ராகுல் காந்தின்னு பேட்டில மாத்தணும். பேட்டில மாத்தணும்னா ஆப்வியஸ்லி கூட்டணி இருக்கக்கூடாது. ஸோ சீக்கிரத்துல கூட்டணி உடைய போது காங்கிரஸ் கட்சிக்கு இருந்ததும் எல்லாம் மொத்தமா போகுது. அவங்களுக்கு அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம அவங்கதான் உண்மையுமே தனிமைப்பட்டு நிக்க போறாங்க விரைவில். அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவும் நடக்கலாம், அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும். அந்த வகையில நீங்க ஒரு ஆர்வத்தை முன் வச்சிருக்கிறீங்க, நடக்குதா பார்ப்போம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.